Mr. Chandru from Heaven Pictures to join us onto the stage, and actor Rose also to join us. அடுத்தபடியாக பேச I'd like to request our very lovely Thangudurai அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. மேடையில் விட்டிருக்கும் உறவுகளின் பெருமையை சொன்ன இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கும், ஊர்களின் பெருமையை சொன்ன இயக்குனர் அண்ணன் பேரரசு அவர்களுக்கும், இளைஞர்களினோட மனசை தொட்ட இயக்குனர் சுப்பிரமணியம் சிவா அவர்களுக்கும், இன்னும் மற்றும் நிறைய இயக்குநர்கள் வந்திருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க, தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே ஒரு நன்றியை வணக்கத்தை தெரிவிச்சுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு நம்ம படத்தை பற்றி உசுரே, ஆனால் உண்மையிலேயே உசுரையை உசுருக்கு உசுராக நேசித்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு நவீன் சார். ரொம்ப ஒரு புது இயக்குனர், ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை அழகாக இயக்கியிருக்காரு. ஒரு லவ் ஸ்டோரி, ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்டோரி, கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த கதையை நம்பி படத்தை தயாரிச்சிருக்காரு மௌலி சார். ஒரு புது இயக்குனருக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. இதே போல் இன்னும் நிறைய இயக்குனர்களை உருவாக்கணும் மௌலி சார். ரொம்ப ஒரு அருமையாக பார்த்துக்கிட்டாரு எங்களை. ஆக்சுவலி ஷூட்டிங்கே சித்தூரில் தான் நடந்தது, ஆந்திரா சைடு. ஃபஸ்ட்டு எனக்கு நவீன் சார் சொல்லும் போது, தங்கதுரை நீங்கள் படத்தில் தெலுங்கு பேசுகிறீங்கன்ட்டாரு. நான் தெலுங்கு பேசுகிறோன்னே ஓகே, எங்கலு எப்படி லூ சாப்பிட்டியா லூ வந்தியா லூ போட்டு சமாளிச்சலாம் அப்படின்ட்டு போயிட்டேன் ஸ்பாட்டுக்கு. அங்கே போனால் ஏங்க அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கு பேசுங்க அப்படின்னாரு. ஓ அப்போ இப்படி பேசலாமா, ஏமிரா கொஞ்சம் மூஞ்ச காமிரா அப்படி போகலாமான்னு கேட்டேன். ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, தெலுங்கையும் தமிழும் மிக்ஸ் பண்ணி பேசணும். ஒரு எப்படி சொல்கிறது, தெலுங்கு ஒரு ஆந்திரா ஏரியாவோட அந்த அவுட் ஆஃப் சிட்டி, தமிழ்நாட்டோட அவுட் ஆஃப் சிட்டி ஆந்திரா கிட்ட இருக்கிற லொக்கேஷன், அங்கே நடக்கிற மாதிரி கதை அப்படின்ட்டு சொன்னார். அப்புறமா அங்கே பேசி கொஞ்சம் தெலுங்குலாம் கற்றுக்கிட்டு, தெலுங்கு பேசினமோ இல்லையா அங்கே ஆந்திரா மீல்ஸ் நிறைய சாப்பிட்டோம். உண்மையிலேயே ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபுட்டு. நம்ம இங்கே ஆந்திரா மிஸ்ஸில் சாப்பிட்றது அங்கே ஸ்பாட்டில் சாப்பிட்டோம் சார். உண்மையிலே தான் சார். இந்த கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்னின்னு வாங்கல, கோங்கரா சட்னி கொழுந்தியா பட்னின்னு வாங்க ஒரு பழமொழி. அந்த கோங்கரா சட்னி வேறு லெவலுங்க, அங்கே சூப்பராக இருந்தது. படத்தை பற்றி பேசுகிறேன் சார். உண்மையிலேயே இதில் முக்கியமான விஷயம் நம்ம சிவா சார், மிர்ச்சி சிவா சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பறந்து போ படத்தோட வெற்றியை கொடுத்துட்டு நமக்காக இந்த டிராஃபிக்லேயே பறந்து வந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார் சிவா சார். ஏன்னா எனக்கு உண்மையிலே பிடிச்ச ஹீரோ அவர். ரொம்ப எப்பயுமே ஒரு எளிமையாக பேசுவார், ரொம்ப இயல்பாக இருப்பார். எப்பயுமே நம்ம ஒரு பெரிய ஹீரோ மாதிரியே பார்க்க முடியாது, ஒரு நண்பர்கள் மாதிரி தான் மீட் பண்ணுவார் எல்லார்கிட்டையும். பறந்து போ படம் பார்த்தேன் சார். உண்மையிலே ஆக்டிங் சூப்பர் சார். என்ன சொல்கிறேன், சிவா சார்னாலே ஒரு காமெடி தான் இருக்கும். அவரையே ஃபீல் கூட நடிக்க வச்சுட்டாங்க. ஃபீல் பண்ணுறீங்களா சார் அந்த குழந்தைக்காக? ஒரு சீன்லேயே குழந்தை ஓடிடுது, போய் காப்பாற்றுறாரு. எனக்கு பயமாக இருக்குது அந்த பையன் காணாமல் போயிடுவானான்ட்டு. அந்த மாதிரி பண்ணியிருந்தாரு சார். எங்கே சார் அதுதான் அந்த சைடு நான் ஆந்திரா பக்கம் போய் இந்த திருப்பி கூப்பிட்டு சித்தூர் வழியாக இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க ரெடில்ஸுக்கு. இன்னும் நம்ம டிஜே அருணாச்சலம் ரொம்ப உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ. அவர் பார்த்தீங்கன்னா அசுரன் படத்துலேயே ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு. ரொம்ப ஒரு மெச்சூரான ஆக்டிங் அந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. ஏன்னா வெற்றிமாறன் சார் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு, ரொம்ப சூப்பராக வேறு லெவலில் பண்ணியிருந்தாரு. அதே போல் இந்த படத்துலேயும் நல்ல ஆக்டிங் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் அவரான்னு கேட்பீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி எது நீங்கள் சொல்லக்கூடாது சார், சொல்லலாமா சார்? கிளைமேக்ஸ் மட்டும் வேணாம்ல சார், அதோடு நிறுத்திக்கிறேன். இதே மாதிரி பேசிக்கிறேன் வெள்ளட்டமாக. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அவரோட ஃப்ரெண்டாக இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். ஒரு காமெடி என்னோட சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் நடிச்சிருக்காரு, அப்புறம் பாவல் அண்ணா நடிச்சிருக்காரு, நம்ம மெர்வின், யோகி, நிறைய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க படத்தில், நிறைய ஆர்டிஸ்ட்டு. அது இல்லாமல் முக்கியமாக நம்ம மந்த்ரா மேம் பார்த்தீங்கன்னா லவ் டுடே படத்தில் விஜய் சார் கூட நடிச்சிருப்பாங்க. ரொம்ப சூப்பரான ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. அஜித் சார் கூட நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய ஆக்டர். அவங்கள பார்க்கணுன்ட்டு எப்போ வருவாங்க, கேரவன் வந்துட்டாங்களான்னு தேடிட்டு இருந்தோம். பார்த்தா என்னன்னா இது மந்த்ரா மேம் தங்கச்சி தான் வந்திருக்காங்க. மந்த்ரா மேம் எங்கேன்னு தேடிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு வயசை குறைச்சிருக்காங்க அவங்க. எப்படி மேடம் குறைச்சிங்க சொல்லக்கூடாதுல்ல, இதில் சொல்லுங்கள், ஏதாவது டிப்ஸ் சொல்லிட்டு போங்க. ஏன்னா அப்போ பாருங்கள் லவ் டுடே படத்தில் பார்த்து இன்னும் அப்படியே லவ் டுடே மாதிரியே இருக்கீங்களே. அந்தளவுக்கு உண்மையிலே அவங்க நானே ஆச்சரியமாயிடுச்சு. இவங்களா மந்த்ரா மேம்? ஆமாம் அவங்க தாங்க அப்படின்னாங்க. அப்புறம் போயிட்டு சும்மா இல்லைங்க, அவங்க மேடம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீன் குழம்புலாம் செஞ்சு எல்லாருக்கும் மீனை வறுத்து கொடுத்துன்னா ஒர்க்கு பண்ணாங்க. நீங்கள் அடடாடா மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட்டுங்க அவங்க. மேடம் நீங்கள் அந்த குக்கு வித் கோமாளி ஷோவில் ஒரு நாள் கெஸ்ட்டாக வாங்க மேடம், மறக்காமல் வந்துருங்க மேடம். ஏன்னா உங்களோட மீன் குழம்பு வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா இங்கே அங்கே ஒருத்தங்க மீன் குழம்புக்கு ஃபேமஸாக சுந்தரி அம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்க. நீங்கள் வச்சிங்களேன், உங்களுக்கு காம்படிஷன் ஆகிடும் மீன் குழம்புல.
வேறு லெவலில் பண்ணுறீங்க. உண்மையிலே மேடம் கூட நடித்ததில் ஒரு சந்தோஷம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நிறைய ஆக்டர்ஸு நிறைய ரொம்ப ஒரு ஈகோவே இல்லாமல் எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க, நடித்தாங்க. அப்புறம் நம்ம ஜனனி, பிக் பாஸ் ஜனனி, உண்மையிலே அவங்களும் வந்து ஒரு அழகாக ஒரு லவ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். லைவாக பாருங்கள், ஃபேன்ஸ் பார்த்தீங்களாங்க, உண்மையிலே நல்ல ஒரு லவ் பண்ணியிருக்காங்க சார். அப்புறம் மியூசிக் டைரக்டர் சார் மெர்வின், அப்புறம் நம்ம கிரண் சார் மியூசிக் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் நீங்களே பார்த்துருப்பீங்க, சாங்கு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. அப்புறம் சத்யா சார் வந்திருக்காங்க, எங்கேயும் இப்போது படத்தில் ரொம்ப அருமையான மியூசிக்கு சார். அந்த படத்தில் தான் சார் நான் ஃபஸ்ட்டு நடித்தேன். ஆமாம் சார், ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் எனக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு நவீன் சார், மௌலி சார். தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும், இன்னும் புது புது இயக்குநர்களை உருவாக்கணும் சார். மௌலி சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். நிறைய யோசிச்சு வந்தேன், மறந்துட்டேன், திரும்ப வந்து பேசுகிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓனர் இங்கே இருந்தீங்கன்னா கைண்ட்லி ப்ளீஸ் ஸ்டெப் அவுட் சைட் அண்ட் ஹெல்ப் தெம். அடுத்தபடியாக தி பர்சன் ஐம் கோன் இன்வைட், டெபியூ ப்ராஜெக்ட் ஆஸ் அ ஹீரோ அசுரனில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹி மேக்ஸ் அமேசிங் மியூசிக், இஸ் அ கிரேட் பர்ஃபார்மர் as well. I'd like to invite TJ அவர்கள் to say a few words. முதல்ல ப்ரெஸ், மீடியா, மக்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமா குடும்பத்துக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் சீஃப் கெஸ்ட் எல்லாம் போயிட்டாங்களா? ஓகே. அவர் சிவா சார் சொல்லியிருந்தார் எதுக்கு சிரிக்காமல் இருக்காங்க. நர்வஸாக இருக்கேன், அதனால தான். அசூரனுக்கு அப்புறமா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடுச்சுல இப்படி ப்ரெஸ் மீடியா நண்பர்களை சந்திச்சு. ஸோ நர்வஸாக இருக்கு. ஆரம்பித்த நாட்களை நினச்சி பார்க்கும்போது பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்தது அந்த இசை தான். ஸ்கூல் டைம்ஸில் சின்ன வயசில் யார்கிட்டையும் அவ்வளோ பேசாமல் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். இசைக்கிட்ட மட்டும் பேச ஆரம்பித்தேன், பாட ஆரம்பித்தேன். என்னோடய உணர்வுகளை வரிகள் மூலமாக வெளிப்படுத்தினேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாட்டு எழுதி பாடி நானே அதை ப்ரொடியூஸ் பண்ணி 16 வயசில் முட்டு அந்த பாடல் மூலமாக அறிமுகமான உலகத்துக்கு 2013. அதுக்கப்புறமா எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு ஈழத்தமிழ் குடும்பத்திலிருந்து வந்தேன் நான், டிஜே அருணாச்சலம். தமிழ் சினிமாவுக்கு கூட்டிகிட்டு வந்தவர் என் குரு, மை மென்டோ வெற்றிமாறன் சார். அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஒரு வேல்முருகனா இந்த உலகத்துக்கு ஒரு ஆக்டராக அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறமா அசூரனை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த ஒரு படத்தினால நிறைய சந்தோஷமும் வாழ்க்கையே மாறிடுச்சு. அந்த ஒரு படத்தை பார்த்துட்டு வந்த டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே, என்கிட்ட மனசார கதை சொன்ன டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. என் மேலே நம்பிக்கை வச்ச அந்த டைரக்டர்ஸில் ஒருத்தர் தான் நவீன் டி கோபால். நவீன் வந்துட்டு ஃபஸ்ட்டாக என்கிட்ட வந்துட்டு உசுரே, அப்போ டைட்டில் இல்லை, இந்த கதையை சொன்னதும் ஒரு நிஜ கதை, சித்தூரில் ராகவான்ற ஒரு பையனுக்கு நடந்த ஒரு நிஜ கதையை சொன்னதும் எமோஷ்னல் ஆகிட்டேன். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ராகவா என்ற ஒரு கதாபாத்திரம் ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு
ஃபேமிலி ஓரியன்ட், ஒரு நல்ல பையன், ஒரு ப்ரொட்டாகனிஸ்டாக எனக்கு இந்த கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நவீன். தேங்க்யூ ஸோ மச். என்னை நம்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அசுரனில் ஒரு வேல்முருகனுக்கு டோட்டல் ஆப்போசிட்டாக ஒரு செட்டில்டான ஒரு ரோல். எனக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு பெரிய சிலம்பரசன் நான் ஃபேன்ன்றதால அவரோட கோவில் ஞாபகம் தான் வந்துச்சு. கோவில் படத்தில் அந்த சக்திவேல் என்ற ஒரு கதாபாத்திரத்தை மைண்டில் வச்சுட்டேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மறக்கவே முடியாது. நவீன், உங்களோட டெடிகேஷன், உங்களோட டிட்டர்மினேஷன், இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். தமிழ்லையும் தெலுங்குலேயும் வருவீங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த படத்தோட தூண் சிரிச்சிட்டே இருப்பார், செந்திலிப்பான முகம், மோலி கிருஷ்ணா சார், ஸ்ரீ கிருஷ்ணா ப்ரொடக்ஷனில் அவங்களோட டெபியூ. வாழ்த்துக்கள். அண்ட் என்னை நம்பி, இந்த டீமை நம்பி நீங்கள் இந்த படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. 22 நாட்களில் முடிச்சு கொடுத்துருக்காரு. பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ. நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள். மோலி கிருஷ்ணா சார் எப்படி இந்த படத்துக்கு ஒரு தூணா நின்னாரோ, அவருக்கு தூணா நின்னவங்க தான் வெங்கடேஷ் சாரும், மூர்த்தி சார், ஜேபி, இவங்க எல்லாம். ஸோ உண்மையாக சொல்லப்போனால் இவங்க எல்லாரும் இல்லாமல் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்காது. ஸோ அவங்களோட ஆதரவும் அவங்களோட சப்போர்ட்னால தான் இந்த படம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக கைத்தட்டி ஆகணும். அதுக்கப்புறமா இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆக்டர்ஸ், வெல்கம் பேக் ராசிமா. தமிழ் சினிமா டெஃபினெட்லி டிசர்வ்ஸ் யூ. இன்னும் நிறைய படங்கள் பண்ணுங்கள். நாட் ஜஸ்ட் as characters but you know as many other important roles நிறைய இருக்கு. ஜனனி, அவங்கள லாஸ்ட்டாக நான் லியோவில் பார்த்தேன். சின்ன பொண்ணு, பட் ஒரு மெச்சூரான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். டெஃபினெட்லி இன்னும் நிறைய லீட் மெச்சூர்ட் ரோல்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த படத்துலேயும் உங்களோட படத்தை பார்த்துட்டு அந்த லாஸ்ட் 20 நிமிஷம் 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸ் வந்துட்டு நவீன் பிரதர்கிட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப சிறப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அண்ட் இந்த படத்தில் நண்பர்களாக, என் ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு நடிச்சிருக்கிற ஆதித்யா, தங்கதுரை அண்ணா, மெல்வின், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ என்டர்டெயின் பண்ணீங்க. தேங்க்யூ. காமெடியெலாம் சொல்லி இன்னும் நிறைய ஒர்க் பண்ணலாம். இந்த படத்தோட இந்த விழாவின் நாயகன், இந்த இவெண்ட்டோட ஹீரோ, கேரளாவிலேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்திருக்காங்க, கிரண் ஜோஸ். லைட்டாக வருத்தமாக தான் இருந்துச்சு. நம்ம எதுக்கு இசை, நான் ஒரு மியூசிஷியனாக இன்னும் கொஞ்சம் இன்வால்மெண்ட் கொடுத்துருக்கலாமே, அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்கலாமேன்னுட்டு டியூரிங் த செட். பட் இது உங்களோட டெபியூ, தமிழ் டெபியூ, தமிழ் மியூசிக்கல் டெபியூ. த ஸ்பாட்லைட், யூ டிசர்வ் த ஸ்பாட்லைட். ஸோ கண்டிப்பாக ஒரு ரவுண்டு வருவீங்க. இன்னும் நிறைய சாங்ஸ் எல்லாம் பண்ணணும். இட் வாஸ் யுவர் ஸ்பேஸ். ஸோ தமிழ்லேயும் மலையாளத்துலேயும் மறுபடியும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஷூர். மேபி அது ப்ரொடியூசர்ஸை சொல்லட்டும். அதுக்கப்புறமா குஹன், தேங்க்ஸ் டு யூ. ஹானஸ்ட்லி நம்ம லாஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஒரு விஷயத்துக்காக மீட் பண்ணியிருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைஸ். ரொம்ப நன்றி ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் இண்டிபெண்ட் ஃபில்ம். அதுக்கப்புறமா பாரதி டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப நன்றி என் கூட கோஆப்ரேட் பண்ணதுக்கு. டார்ச்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு அளவுக்கு தான் டான்ஸ் வரும், கற்றுக்கிட்டு இருக்கேன்.
ஸோ ஷி வாஸ் அமேசிங். அண்ட் கிரண் ஜோஸ் போட்ட மியூசிக்கு டெஃபினட்டாக அவங்க பியூட்டிஃபுல்லான ஒரு டான்ஸ் கோரியோ கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு த என்டையர் டீம். ஆர்ட் டைரக்ஷன் சுரேன், பேர் சுரேன் தானே? சவுந்தர். லிரிக்ஸிஸ்ட் லால். நண்பனை லாஸ்ட்டாக விட்டுடலாம். கிரண் ஜோஸை எப்படி நம்ம கேரளாவிலேருந்து தூக்கிட்டு வந்தோமோ அதே போல் நண்பன் மார்க்கே நான் லண்டன்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். கடைசி நிமிஷத்தில் நவீன் பிரதர், இந்த படத்தோட இயக்குனர் வந்துட்டு டிஓபிக்கு ஒரு சுச்சுவேஷன் ஆச்சு. அவரால் வர முடியாதுன்னு சொன்னதும் என்கிட்ட தான் கேட்டிருந்தார். நமக்கு யார் தெரியும், நம்மளே சினிமாவுக்கு புதுசு. அப்போது என்னோட மியூசிக் வீடியோஸ் மார்க்கி பிரதர் வந்துட்டு என்னோடய மியூசிக் வீடியோஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு இது நான் கூட்டிகிட்டு வந்ததா இல்லாமல் ஹீ டிசர்வ்ஸ் இட். அவரோட திறமை, அவரோட டேலண்ட் கண்டிப்பாக பேசும். சினிமா முதல் படம் மாதிரியே தெரியல. கண்டிப்பாக அவரோட விஷுவல்ஸுக்கு நானும் அடிமை, நானும் ஒரு ரசிகன். ஸோ இன்னும் மேலும் மேலும் வளரணும் மார்க்கி. அண்ட் இந்த டீம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டீம். இதில் பாதி பேருக்கு எல்லாருக்குமே இது டிபியூ தான். ப்ரொடியூசர் சாராக இருக்கட்டும், மார்க்கி டிஓபியாக இருக்கட்டும், நம்ம டைரக்டர் சாராக இருக்கட்டும், அண்ட் நடித்த ஒரு சில பேர் எல்லாருக்குமே டெபியூ தான். அண்ட் நானும் இதை எனக்கு ஒரு டெபியூவாக நான் பார்க்குறேன். என்ன தான் அசுரன், 10 தலை இந்த மாதிரி படங்கள் நடித்தாலும் ஒரு சோலோ ஆக்டராக உள்ளே வந்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களை எல்லாரையும் சந்தித்ததில் மறுபடியும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைமுக்கும் உங்கள் நேரத்துக்கும். அண்ட் இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். ஆஹா ஒவ்வொன்று பேச விரும்பலை, பில்டப் கொடுக்க விரும்பலை. படம் நல்லா இருக்குது. படத்தில் நாங்கள் எல்லோரும் நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக த கேப்டன் ஆஃப் த ஃபிலிம், த டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம்